வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பி சுப்பையா தலைமையில் புதுக்கோட்டை கருவேப்பிலையான் ரயில்வே கேட் அருகே ஆம்னி பஸ்களை போலீசார் சோதனை செய்தனர். சென்னையில் இருந்து புதுக்கோட்டை வழியாக தொண்டிக்கு சென்ற ஆம்னி பஸ்ஸில் சென்னை தண்டையார்பேட்டை சஞ்சய் காந்தி நகர் 6வது வீதியைச் சேர்ந்த அமீர் என்பவரது சூட்கேஸை சோதனை செய்தனர். அதில் 5 பண்டல்களில் 20,81,150 ரூபாய் இருந்தது. அமீரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் பணம் கணக்கில் வராத ஹவாலா பணம் என்பது உறுதியானது. அமீரை கைது செய்து புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரிவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். போலீசார் வருமான வரி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சேலம் கெங்கவல்லி அருகே தெடாவூர் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாலை நேரங்களில் மர்ம நபர்கள் அட்டகாசம் செய்து வருவதாக தொடர் புகார் வந்தது. இதையடுத்து பள்ளி நாட்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தவிர பள்ளி வளாகத்தில் வேறு யாரும் வர அனுமதி இல்லை என பள்ளி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தலைமை ஆசிரியை செல்வி பள்ளியை திறந்து வழக்கம் போல ஆய்வு செய்தார். அப்போது மர்ம நபர்கள் ஜன்னல் வழியாக சமையல் கூடத்திற்குள் ரசாயனம் கலந்த வெள்ளை பவுடர் மாவு வீசியது தெரியவந்தது. அதிர்ஷ்டவசமாக சமையல் பொருட்கள் வேறு அறையில் இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தலைமை ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் கெங்கவல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அரசு பள்ளியில் நடந்த இந்த மர்ம சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி அரசு உடனடியாக பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் ஆர்டிஓ அலுவலகத்தில் வாகனங்களை பரிசோதனை செய்யவும் டிரைவிங் லைசென்ஸ் பெற அரசு நிர்ணயித்த கட்டணத்துடன் கூடுதலாக பணம் வாங்குவதாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ், இன்ஸ்பெக்டர் பழனிசாமி தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்தில் அதிரடியாக நுழைந்து பணியாளர்களிடம் சோதனையில் ஈடுபட்டனர். பணிபுரியும் அலுவலர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்தனர். பணிபுரியும் பணியாளர்களிடம் கணக்கில் வராத 1,10,000 ரூபாய் இருந்தது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் பணத்தை கைப்பற்றி பணியாளர்களிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு கட்டுமான கழகம், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் பயிற்சி கொடுக்கப்பட்டது. பயிற்சி முடிவடைந்த பின் தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலைய பயிற்சியாளர் ராகேஷ் வரவேற்றார். முதல்வர் நவ்ஷாத் தலைமை வகித்தார். இதுவரை மாணவர்களுக்கு மட்டுமே பயிற்சி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு அரசு சான்றிதழ் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றார். இதன் மூலம் தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளவும் வெளிநாடுகளில் பணியாற்றவும் வாய்ப்புகள் உருவாகும் எனவும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தேவாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், வனச்சரகர் சஞ்சீவி, முதல்வர் நஷாத் ஆகியோர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். இன்று மொத்தம் 36 பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. தொழிலாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் பிரேம்குமார், ராஜா, நிலைய பயிற்சியாளர் பிரபாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் ஆத்தூர் விநாயகபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கடை கட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் இளங்கோவன், எம்எல்ஏ ஜெயசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்தனர். மக்களுக்கு சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்கி ரேஷன் கடையில் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் அதே பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.